வரலாறு ஆண்டு 4 அலகு 2 பள்ளி வரலாறு. நோக்கம்: பள்ளி உருவாக்கம் தொடர்பான அடிப்படை வரலாறுகளை அறிவர். பள்ளி பின்னணியை அறிய பள்ளி வரலாற்றை கற்பது அவசியம். இதன் வழி பள்ளியை பற்றி ஆழமாக அறிந்து கொள்ளலாம். இந்த அலகு பள்ளியின் பெயர், முகவரி, வரலாறு, பின்னணி, அமைவிடம் ஆகியவற்றோடு பள்ளி குறித்த முழுமையான தகவல்களையும் விவரிக்கின்றது. நம் முந்தைய பள்ளி சங்காட் கிண்டிங் தோட்ட தமிழ் பள்ளியின் முன்னாள் தோற்றம். சங்காட் கிண்டிங் தோட்ட தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் நடவடிக்கை. ரப்பர் மரங்கள் மற்றும் தேயிலை தோட்டங்களை நடுவில் சாக்காய் கிண்டி பண்ணை பிரபலமானது. உள்ளூர்வாசிகள் அதிலிருந்து வரும் வருமான ஆதாயத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறார்கள். இங்கே பெரும்பாலான கணவன் மனைவிகள் தங்கள் குடும்பத்தின் வருமான ஆதாயத்தை அதிகரிக்க ரப்பர் தோட்டத்தில் இணைந்து செயற்படுகிறார்கள். 1928இல் இந்த பண்ணையிலிருந்து வந்த ஒரு புதியவரின் கூற்றுப்படி உள்ளூர்வாசிகளில் ஒருவர் குழந்தை பராமரிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பள்ளியின் வரலாறு தொடங்குகிறது. 1930ஆம் ஆண்டில் எஸ்டேட் ஒரு 36x30 அகலம் கட்டிடத்தை உருவாக்கியது. இது சுமார் 12 முதல் 15 மாணவர்களை தங்கக்கூடியது. இந்த பண்ணையிலிருந்து ஒரு ரப்பர் தட்டுபவர் திரு சஞ்சீவி மாலையில் மாணவர்களுக்கு கற்பிக்க நியமிக்கப்பட்டார். இரவில் கட்டிடம் ஒரு நாடக அரங்காக பயன்படுத்தப்படுகிறது. 1932ஆம் ஆண்டில் 4ஆம் வகுப்பு தகுதி பெற்ற திரு கிருஷ்ணசாமி என்ற ஆசிரியர் இங்கு நியமிக்கப்பட்டார். அவர் 8-2-1939 வரை பணியாற்றினார். அந்த நேரத்தில் 31 மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்தனர். பள்ளி நேரம் காலை 7:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும் இருந்தது.
3.39/1939 அன்று திரு சுப்பையா இந்த பள்ளியின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அவரது சம்பளம் மாதத்திற்கு Rs. 20. அவர் 13.12/1941 வரை பணியாற்றினார். 1942ஆம் ஆண்டில் கிளென்ஃபர்ட் செமோர் சேர்ந்த திரு சாமியப்பன் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். 1943இல் திரு பெருமான் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் மாணவர்களின் எண்ணிக்கை 25 மட்டுமே. அவர் 10.89/1975 வரை ஆசிரியராக பணியாற்றினார் மற்றும் தலைமை ஆசிரியர் பதவியை வகித்தார். மேலும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அந்த நேரத்தில் 4 ஆசிரியர்கள் பணியாற்ற வந்தனர். (11.8.955) அன்று திரு சுப்பையா தனது கடமைகளை பொறுப்பேற்க தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். கூடுதலாக பாழடைந்த பள்ளிக் கட்டிடத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான விண்ணப்பம் உயர் அதிகாரிகளிடம் கொண்டுவரப்பட்டுள்ளது, அதாவது அரசு மற்றும் எஸ்டேட். பண்ணை எந்த உறுதியான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. பழைய சீன் பள்ளி கட்டடத்தை ஒரு தமிழ் பள்ளியாக பயன்படுத்த தலைமை அலுவலகமும் தோட்டமும் கல்வி அலுவலகத்திடம் அனுமதி கோரியுள்ளன. அந்த நேரத்தில் தலைமை ஆசிரியர் உட்பட 2 ஆசிரியர்கள் மட்டுமே இந்த பள்ளியில் பணியாற்றினர். 1985ஆம் ஆண்டில் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை 6 வகுப்பறைகள் இருந்தன. அந்த நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தின் உரிமையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக பழைய கட்டிடத்திலிருந்து கிட்டத்தட்ட 1500 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மற்றொரு நிலம் வழங்கப்பட்டது. அரசாங்க ஒதுக்கீட்டின் கீழ் 3 வகுப்பறைகள், ஆண் மற்றும் பெண் மாணவர்களுக்கான கழிப்பறைகள் அடங்கிய புதிய கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டது. இறுதியாக 28.03.2011 அன்று அனைவரும் கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளனர். செப்டம்பர் 2012இல் தம்பூன் எம்பி தத்தோஸ்ரீ ஹாஜி ஹுஸ்னி வழங்கிய ஒதுக்கீட்டை பயன்படுத்தி 3 கூடுதல் கட்டிடங்கள் கட்டப்பட்டன. இப்போது மாணவர்களின் எண்ணிக்கை 42 மற்றும் தலைமை ஆசிரியர் உட்பட 11 ஆசிரியர்கள்.
இன்றைய பள்ளி சங்காள் கிண்டிங் தோட்ட தமிழ் பள்ளியின் இன்றைய தோற்றம். சங்காட் கிண்டிங் தோட்டத் தமிழ் பள்ளியின் இன்றைய கட்டிடம். பயிற்சி. பள்ளியின் பெயர், அமைவிடம் தொடர்பான சான்றுகளை கண்டறிந்து எழுதுக. பள்ளி உருவாக்கம் தொடர்பான அடிப்படை வரலாற்று கூறுகளை எழுதுக. காலமாற்றத்திற்கேற்ப பள்ளியின் தொடர் வளர்ச்சியையும் அதன் மாற்றங்களையும் எழுதுக. நன்றி மாணவர்களே. நான் ஆசிரியை திருமதி மங்களா. மீண்டும் சந்திப்போம்.